ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? டியூஸ்டே. நேற்று ஃபுல்லும் நான்வெஜ் சாப்பிட்டதால இனிமேல் ஒரு வாரம் பக்கம் நான்வெஜ் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி நேற்று ஹெவியாக சாப்பிட்டதால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி என்னென்னா, ஹெவியாக ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நிறைய சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு. காஃபி, இந்த டிகிரி காஃபி, அது என்னது, இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் காஃபி இந்த டீலாம் ரொம்ப குடிக்க மாட்டேன். இப்போ தான் பழகுனேன். அந்த காஃபியை குடித்தோடனே கசந்து இனிமேல் காஃபி பக்கமே குடிக்கக்கூடாது. அப்புறம் வீட்டிலே நான் காஃபி போட்டு, காஃபி வேணும்னா வீட்டிலே காஃபி போட்டுருவேன். எப்படின்னா திக்காக பால் காய வச்சுருவேன், தண்ணி ஊற்றாமல். எப்பப்போ காஃபி வேணுமோ அப்போல்லாம் அந்த காஃபி பவுட்ரு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும், ஒரு டம்ளருக்கு போட்டு நானே சூப்பராக ஆற்றி குடிச்சிடுவேன். வெளியே ஒரு தடவை குடித்ததுலேருந்து வெளியே காஃபியே குடிக்கிறதில்ல. நான் வேணுன்னா வீட்டில் போட்டு இது மாதிரி குடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இவ்வளோ தான் போடுவேன். தாளிப்பு கொஞ்சம் உளுந்து மட்டும் நிறைய போட்டுக்குவேன். சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு அது 2-3 கட் பண்ணிட்டு அதிலே வந்து குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்துட்டு இது மாதிரி போட்டு கிளறும் போது மசாலா பிரிஞ்சும் வராது. ஒரு 1 இயர் முன்னாடிலாம் நான் சேப்பங்கிழங்கு செய்கிறேன்னா ஏதோ கோந்து மாதிரி இருக்கும். எதுக்கு தான் நான் செய்கிறேனே தெரியாது. அது நிஜமாக எடுத்து கீழே தான் கொட்டுவேன். வெண்டைக்காய், இந்த சேப்பங்கிழங்கு இப்போ தான் செய்ய கற்றுக்கிட்டேன். சூப்பராக வரும். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக வானலில் ஒட்டாமல் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. கர்ட் ரைஸ். காலையிலுக்கு வந்து ஃப்ரூட்ஸு எதுவுமே வேணான்னு சொன்னாங்க, அப்படியே விடக்கூடாதுன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பை.